இன்னைக்கு சண்டே நான்வெஜ் இல்லைன்னா எப்படி அப்படின்னுட்டு பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் மீன் வாங்க போயிருந்தோம். அங்கே போனால் எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அது சண்டேங்கிறதுனாலயா என்னன்னு தெரில, பார்க்குற எல்லா மீனுமே ஏதோ ஃப்ரெஷ்ஷாகவே தெரிஞ்சுது. சரி, எல்லாம் நல்லா இருக்கும் போது எதை எடுக்கன்னு தெரியாதுல்ல, அந்த குழப்பத்திலே ரொம்ப நேரம் அங்கேயே சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா நமக்கு எப்போவுமே கையில் மாட்டுறது வஞ்சர மீன் தான். பொரிக்கிறது அப்படின்னா அது வஞ்சர மீன் தான் கையில் எடுக்கிறது. அப்புறம் இந்த பாம்ப்ரெட்டு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் வாவல் மீன் சொல்லக்கூடிய அந்த மீனும் நிறையவே ஃப்ரெஷ்ஷாக கிடந்தது. சரி, அதை எடுக்கலாம். கோல்டன் பாம்ப்ரெட் தான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருந்தேன். ரெண்டு மீன் தான், அதை எடுத்து கட் பண்ண கொடுத்தாச்சு. அப்புறம் வீட்டுக்கு தேவையான பால், இந்த வாரத்துக்கு சமைக்க தேவையான காய்கறிலாம் வெட்டியும் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் கூறுக்கட்டியும் வச்சுருப்பாங்க, அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக பில்லாம் போட்டு முடிச்சு வீட்டில் வந்து கிளீனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்றைக்கி லஞ்ச் மெனு என்னென்னா, மாங்காய்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி எங்கள் ஊர் ஸ்டைலில் வைக்கக்கூடிய வாவல் மீன் குழம்பு, அப்புறம் வஞ்சர மீனை தவா ஃப்ரை மாதிரி, அதாவது ஆயிலை ஜஸ்ட் ஸ்ப்ரே மட்டும் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. அப்புறம் வாவல் மீனில் இருந்த சென்டர் பார்ட்டை கொஞ்சம் அவிச்சு எடுத்து அதை உறுத்து போட்டு புட்டு மாதிரி செஞ்சு, அதுவும் ஆல்மோஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.